வெல்கம் டு ஸ்டடீஸ் மீடியா சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அது என்ன முக்கியமான விஷயம்? என்ன சொல்ல வரேன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு நமக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதை அப்ளை பண்ணும்போது நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும், அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன். அது ஏன் முக்கியமான விஷயம்? அதாவது நம்ம இதை முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் நமக்கு அலைய வேண்டி இருக்காது. ஒருவேளை நமக்கு இந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அதை போய் அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப சிரமமாயிடும். சிரமன்றது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் போட டிலே ஆகும். ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் போட வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அதனால தான் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொன்னேன். சரி, அப்படி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை? ஃபர்ஸ்ட் நம்ம 12th மார்க் ஷீட், அதாவது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் ஷீட் நம்ம ஸ்கூல்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்தது நம்ம 12th டிசி, 12th முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது நமக்கு ஸ்கூலே 12th முடிச்சதுக்கான டிசியை கொடுத்துடுவாங்க. அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நம்ம இந்த ஊரில் தான் பிறந்தோம், இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்மளுடைய ஜாதி சான்றிதழை அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது 10th மார்க் ஷீட், 10th முடித்த உடனே நமக்கு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க் ஷீட்டை அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது 6th 12th வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் படித்தோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், அதுவும் நம்ம ஸ்கூல்லையே கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க, அதை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது முதல் பட்டதாரி சான்றிதழ், அதாவது தேவைப்பட்டால் மட்டும். நீங்கள் இந்த குடும்பத்திலேயே முதல் டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், நீங்கள் தான் முதல் குழந்தையா இருந்து டிகிரி வாங்குறதுக்காக படிக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலோ இல்லை உங்களுடைய அக்காவோ அண்ணனோ டிகிரி படிக்காமல் டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்தாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கோர்சஸ்க்கும் இது உதவும். இதனால உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் ஆகலாம். அடுத்தது பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் சிலது கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ் 10th 12th படிச்சிருந்தாங்கன்னா அதோடைய மார்க் ஷீட்டோ, அவங்களோட டிசியோ, அடுத்து ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, இல்லை உங்கள் ஃபேமிலியோட ரேஷன் கார்டோ, இதில் ஏதாவது ஒன்று நம்ம அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் விடும்போது அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி நம்ம எப்பவுமே வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.